வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோ ஆகஸ்ட் மந்த்துக்கான ஃபேமிலி பட்ஜெட் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். 50% என்னுடைய இன்கம்லேருந்து நான் சேவிங்ஸ் போடுறதுக்கு நான் எப்படி பட்ஜெட் போடுறேன் இந்த மாதத்துக்கு அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். 50%க்கு மேலேயே தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். என்னோட டோட்டல் வருமானம் எவ்வளவு பட்ஜெட்டுக்கு, எவ்வளவு சேவிங்ஸ்க்கு, என்ன மாதிரி சேவிங்ஸ் பண்ணுறேன், அதே மாதிரி பட்ஜெட் எப்படி போடுறேன் அப்படிங்கிறதையும் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு மாதமுமே நம்ம வந்து பட்ஜெட் வீடியோ போடுவோம். ஸோ நீங்களும் ஒவ்வொரு மாதமும் பட்ஜெட் போடுங்க. ஏன்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் சில செலவுகள் எக்ஸ்ட்ரா முன்ன பின்ன ஆகும். ஸோ அதெல்லாமே நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ எங்கள் வீட்டில் செப்டம்பர் அக்டோபர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அது மாதிரி தான். அதே மாதிரி டிசம்பரில் சேஞ்ச் ஆகும். நம்ம ஒவ்வொரு மாதத்துக்கும் தகுந்த மாதிரி நம்ம பட்ஜெட் போடுறது தான் புத்திசாலித்தனம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம முன்னாடியே சேவிங்ஸ்லாம் செஞ்சு வச்சிடணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆகஸ்ட் மந்த்துக்கான பட்ஜெட் வீடியோவை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 27,000 ரூபாய். அதை நான் ரெண்டாக பிரிச்சுருக்கேன். 13, 14,000, 13,000, 14,000 பிரிச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு 13,000க்கு தான் நான் பட்ஜெட் போட போகிறேன். 14,000 சேவிங்ஸ்க்கு தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதோட ஸ்ப்ளிட்டிங்ஸை நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ 13,000க்கு என்னுடைய பட்ஜெட் பிளான் பாருங்கள். ஃபஸ்ட்டு கிராசரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3,500 ரூபா கிராசரிக்கு நான் ஒதுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் பாலுக்கு எப்போதும் போல் தான் 1,320 ரூபா. அதே மாதிரி காய்கறிக்கு எப்போதும் போல் 1000 ரூபா தான். நான்வெஜ்ஜுக்கு இந்த தடவை நான் ஒரு 200 கம்மி பண்ணியிருக்கேன். பொதுவாக வந்து 1,500 எடுத்து வைப்பேன். இப்போ 1,300 நான் எடுத்து வச்சுருக்கேன். போதும். ஏன்னா அதில் எப்போதுமே பணம் மிச்சமாயிட்டே இருக்குது. ஸோ அதனால் ஆக்சுவலாக அந்த அளவுக்கு தான் நாங்களும் சாப்பிட்றோம். அதுக்கு மேலே சாப்பிட முடியல. அப்புறம் கேஸ்க்கு எப்போதும் போல் 1000 ரூபா. ஸோ இப்போ எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி தான் ஒரு 4-5 மாதம் ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலே ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுவோங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதனால தான். அதே மாதிரி பெட்ரோலுக்கு வந்து நான் ஒரு சேஃபர் சைடுக்கு 1,500 நான் எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக 1,200 தான் எடுத்து வைக்கணும்னு நான் நினச்சேன். ஏன்னா இப்போ ஒரு பைக் தொலைஞ்சிருச்சு. இன்னொரு ஒரு குட்டி ஸ்கூட்டி தான் இருக்குது. இருந்தாலும் நான் எதுக்குன்னா திடீர்னு வந்து இப்போ அதையே ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் அதிகமாக செலவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு 1,500 எடுத்து வச்சுருக்கேன். பட் ஆனால் 1,200 தான் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற முடிவில் இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெடிசின்ஸ்க்கு ஒரு 500 எடுத்து வச்சுருக்கேன், ரெகுலர் மெடிசின்ஸ்க்கு. அப்புறம் கேபிளுக்கு 330 ரூபா. அதில் அப்படியே வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிடுவேன். இபி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த்து 1000 ரூபா எடுத்து வச்சது ஃபினான்ஷியல் ஸ்கேனிங்கில் பார்த்துருப்பீங்க, அப்படியே இருக்குது. இந்த மாதத்துக்கான 1000 ரூபா. ஸோ மொத்தம் இந்த மாதத்தோட சேர்த்து அந்த இபி கவரில் 2,000 ரூபாய் இருக்குது. இதையுமே நான் கவரில் வைக்காமல் ஆன்லைனில் வச்சுருவேன். ஸோ அப்படியே வந்து இபி பில் வந்தோன்னே ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிவிடுவேன். ஸ்நாக்ஸ்க்கு 1000 ரூபா தான். ஸோ என்ன தான் வந்து ஒவ்வொரு மாதமும் அதிகம் வந்தாலும் லாஸ்ட் மந்த் எனக்கு கொஞ்சம் 1000 ரூபாய்க்குள்ளே முடிச்சுட்டேன். 1000 ரூபா தான் ஒதுக்கணுங்கிற முடிவில் இருக்கேன். ஏன் அப்படின்னா இதுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணோன்னா தேவையில்லாமல் வெளியில் வாங்கக்கூடிய பேக்கிங் ஐட்டம்ஸ் தான் நிறையா வாங்குவோம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காகவே நான் என்ன பண்ணிட்டேன்னா 1000 ரூபா தான் அப்படிங்கிறத நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். இது இல்லாமல் இதர செலவுகள், இதில் 10 செலவு இல்லாமல் வேறு வரக்கூடிய செலவுகளுக்கு ஒரு 550 ரூபா அதர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ டோட்டலாக எனக்கு 13,000 ரூபா. ஸோ எப்போதும் சொல்கிற மாதிரி தான். ரெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரெண்ட்டு வராது. ஸோ என்னோடய சொந்த வீட்டில் நான் வாடகை கூட்டிருக்கேன். அந்த ரெண்ட்டை வாங்கி இப்போ இருக்கக்கூடிய நான் ரெண்டட் ஹவுஸ்க்கு வாடகை கட்டிடுவேன். ஸோ அதனால் அதை நான் இன்கம்லேயும் கொண்டு வரல, பட்ஜெட்லேயும் கொண்டு வரல. அப்புறம் ரீசார்ஜ் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் பேக் போட்டதுனால அந்த செலவும் எனக்கு வராது. ஸோ இதுதான் இந்த மாதத்துக்கான பட்ஜெட் 13,000 ரூபாய்க்கு. சேவிங்ஸை பொறுத்த மட்டும் நான் 14,000 ரூபா நான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் எல்லா 4 பேருக்குமே போஸ்ட் ஆஃபீஸில் ஸ்கீம் போட்டுட்ருக்கோம். ஒவ்வொரு மாதமும் 3 பேருக்கு பிபிஎஃப், பாப்பாவுக்கு மட்டும் எஸ்எஸ்ஏ. ஸோ ஆளுக்கு 1000 ரூபா போட்டுருவோம். அப்போ 4 பேருக்கு 3 பிபிஎஃப்க்கு 1000, 1000, 1000, 3,000 ரூபா. எஸ்எஸ்ஏக்கு 1000 ரூபா, 4,000 ரூபா போஸ்ட் ஆஃபீஸ் இதுக்கு போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்டுக்கு இப்போ நான் 7,300 எடுத்து வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா சுத்தமாக அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து முடிஞ்சிருச்சு இல்லையா, அதில் வந்து 7,300 எடுத்து வச்சுருக்கேன். 10% வந்து பார்த்திங்கன்னா 10% சேவிங்ஸ் அந்த ஸ்கீமுக்கு ஒரு 2,700 எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 14,000 ரூபாயை நான் வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் தான் இருக்குது.
10% சேவிங்ஸும் நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் தான் இருக்குது. இந்த 10% சேவிங்ஸ் வந்து ஒரு 20,000 30,000 அந்த மாதிரி கொஞ்சம் சேர்ந்ததுக்கப்புறம் அதை அப்படியே ஃபிக்ஸடாக மாற்றி விட்ருவேன். எமர்ஜென்சி ஃபண்ட் எப்போதுமே அப்பப்போ தேவைப்பட்டால் எடுக்கிற மாதிரி லிக்விட் நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம அதை ஃபிக்ஸடாக மாற்றிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஒரு அவசர தேவைக்கு எடுக்க முடியாது. ஒருவேளை அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் 50,000 கிராஸ் பண்ணிருச்சு, இப்போ 50,000 60,000 இருக்குன்னா 10,000 வச்சுட்டு அந்த 50,000 ஃபிக்ஸட் போடலான்ற ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ இதுதான் இந்த மாதத்துக்கான சேவிங்ஸ் ஸ்ப்ளிட்டப். நீங்களும் இந்த மாதத்துக்கான சேவிங்ஸ் எடுத்து வச்சிட்டிங்களா? என்னென்ன திட்டத்தில் நீங்கள் என்னென்ன ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்களும் கமெண்ட்டில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுப்பேன், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. பொதுவாக நான் வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ இதுதான் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இதெல்லாமே பிரித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், பட்ஜெட் நோட்டில் பட்ஜெட் எழுதியாச்சு. அந்த என்வலப் கவராக தனியாக எடுத்து வச்சு அமௌண்ட்டையும் எடுத்து பிரித்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம பிரித்து ஸ்ப்ளிட்டப் பண்ணி அதில் அப்படியே கேஷ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நான் கேஷ் ட்ரே வச்சுருப்பேன் எப்போதுமே. இந்த தடவை சேஞ்ச் வந்து பெருசாக மாற்ற முடியல, அதனால் 500 ரூபாயாக தான் இருக்குது. அதனால தான் எனக்கு அந்த சமயம் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா வீடியோ அப்புறம் அதுக்காக வெயிட் பண்ணால் லேட் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு தான் நான் டக்குன்னு வீடியோ எடுத்துட்டேன். ஃபுல்லாக 500 ரூபா நோட்டாக தான் இருக்குது. ஸோ அப்பப்போ அந்த பழைய சிறு சேமிப்பு உண்டியலில் இருக்கக்கூடிய சில்லறைகள்லாம் எடுத்துகிட்டு 100 ரூபா 500 ரூபாயை மாற்றலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கேன். இதுதான் இந்த பட்ஜெட் போடுறப்ப கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிரமம். கரெக்டாக அமௌண்ட் எடுத்து வைக்கிறதுக்கு இப்போ 1320 ரூபா பாலுக்கு எடுத்து வைக்கணும். கரெக்டாக எனக்கு 500 வச்சுருவேன், 320 ரூபா சில்லறை இருக்காது. அதனால தான் இந்த சிறு சேமிப்பில் சேமிச்சிருக்கக்கூடிய அந்த 10 ரூபா 20 ரூபா நோட்லாம் அதுக்கு யூஸ் பண்ணிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையுமே என்வலப் கவரில் அமௌண்ட்டை கேஷ் ஆஃப் பண்ணிவிட்டு தனித்தனி அமௌண்ட் எவ்வளோ போட்டனோ அதெல்லாமே அந்த கவரில் போட்டுட்டு அதை அப்படியே இந்த க்ரீன் கலர் பேக்கில் வச்சுடுவேன். ஸோ இந்த வேலை முடித்தா மட்டும்தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். இது 31 நைட்டே இதை முடிச்சிடணும். அப்போ தான் 1 செலவு வந்து இதில் பண்ணுவோம். எனக்கு வந்து பாப்பா தான் எடுத்து கொடுக்குறா, வீடியோ எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நான் கேஷ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு பாப்பாட்ட கொடுத்துட்ருக்கேன். அவள் எடுத்து இந்த கவரில் வச்சுருவாள். ஸோ நம்ம பசங்களுக்கும் இதை கற்றுத்தரலாம். இந்த மாதிரி தான் ஒரு செலவு ஆர்கனைஸ்டாக பண்ணணும் அப்படிங்கிற விஷயமும் அவங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். இந்த என்வலப் கவரில் போட்டு வைக்கிறதுனால அந்தந்த செலவுக்கு மட்டும்தான் நான் பணம் எடுப்பேன். மற்ற செலவுகளுக்கு மிக்ஸ்அப் பண்ணவே மாட்டேன். இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, டென்ஷன்லெஸ்ஸாக இருக்குது. காசு குறைய நானும் கவனமாக இருக்க ஆரம்பிச்சிருவேன். ஓகே, நம்ம கவனமாக செலவு பண்ணணும் இந்த செலவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, இது எங்கே வாங்கினீங்கன்னு. இது நார்மலாக ஸ்டேஷ்னரி ஸ்டோரில் இப்போ எல்லா ஸ்டேஷ்னரி ஸ்டோர்லேயுமே கிடைக்குது. முன்னாடியெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ எந்த ஸ்டேஷ்னரி ஸ்டோர் கேட்டாலும் செக்லீஃப் ஹோல்டர்னு கேட்டால் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை கேஷ் ஆஃப் பண்ணி முடிச்சு வச்சுட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நீங்கள் பட்ஜெட் போட்டிங்களா, சேவிங்ஸ்லாம் முடிச்சிட்டிங்களாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாேருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.